கிடையாது. முதுகு வளையறதே கிடையாது. யார் கீழே தலைய குனியறதே கிடையாது. அப்படி இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? அடுத்த பிறகுல மரமா பறக்கும். ஏன்னா மரம் அப்படியே நெட்டுக்கு நிற்கும். அது என்ன ஆகாது? சாயவே சாயாது. அது போல கடவுள் முன்னாடி வந்தா என்ன பண்ணும்? முதல்ல கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிடும். கைன் கிஸ் கொடுக்குறாரு. நிறைய பேர் கோயிலுக்கு முன்னாடி வந்து கைன் கிஸ் கொடுக்குறாரு. அப்படி இல்லாம பகவான் முன்னாடி வந்தோன்னு என்ன பண்ணு? கீழே விழுந்து டப்புன்னு நமஸ்காரமாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நமஸ்தே மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசத்தை எப்பயும் தொடர்புலையே இருக்குன்னு சொல்லி சொல்றேன். பகவானுடைய தொடர்புல இல்லாமல் நான் எங்கேயும் போகவே முடியாது. எங்க பார்த்தாலும் பகவானுடைய சக்திகள்லாம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மையமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? சததம் கீர்த்தயத்துவமா. எப்பயோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க, தினமும் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். அதுதான் கோயில் எல்லா கோயிலும் பண்ண வேண்டியது. இவ்வளோ பெரிய மண்டபம் எது கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா சுற்றி உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. எல்லாரும் உட்காந்து வந்தா கீர்த்தனம் சரி. நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது.